Want to thank God for each and every one of you. Whenever I give thanks for God for a year, for me, the main list is the people. Then comes the things. உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எப்போ எல்லாம் ஒரு This is how the order is. For me, Thanksgiving comes like I thank God for encounters, right? And then I thank God for people, and then I thank God for things. This is the order. எப்போ எல்லாம் ஒரு வருஷத்துக்கு உடைய முடிவுல வருஷத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேனோ இதுதான் என்னுடைய வரிசை பட்டியல். தேவனோடு இருக்கிற சந்திப்புகள், அந்த என்கவுண்டர்ஸ்க்காக நான் நன்றி செலுத்துவேன். அடுத்ததாக ஜனங்களுக்காக நன்றி செலுத்துவேன். அதுக்கு பிறகு நான் பொருட்களுக்காக நன்றி செலுத்துவேன். Right? All the word encounters, spirit encounters, every time God quickened my heart through the spirit and the word, I'm extremely grateful for those moments. ஒவ்வொரு வார்த்தையின் சந்திப்புகள், ஒவ்வொரு ஆவியின் சந்திப்புகள் என்னோடு நடந்ததும், ஒவ்வொரு முறை தேவனுடைய வார்த்தையோ ஆவியோ என்னை உயிர்ப்பித்த அந்த தருணங்களுக்காக நான் நன்றி செலுத்துவேன். Why don't you lift your hands and give thanks for all the time that God encouraged us through His word, through His encounters, through His touch and refreshing spirits that was poured upon us whenever we gathered as a church. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாகவோ இல்ல ஆவியின் சந்திப்பின் மூலமாகவோ அவருடைய புத்துணர்வின் ஆவியினால் நம்ம ஒன்று சேரும்போது சபையாய் தொட்டாரோ அதுக்காக கரங்களோடு நன்றி சொல்லுவோமா? Yeah, come on, lift up your voice. Don't worry, nobody is going to get scared by your voice. யாரும் உங்க சத்தத்தினால பயப்பட போறது இல்ல. சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. Yeah, it's okay. Open your mouth and give thanks. Father, we thank you. பிதாவே உமக்கு நன்றி. We thank you for the word. We thank you for the glory encounters. We thank you for the joy encounters. We thank you for your touch. We thank you for your refreshing spirit that was poured upon us every time. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, ஆனந்தத்தின் சந்திப்புக்காக, மகிமையின் சந்திப்புக்காக, ஒவ்வொரு முறை புத்துணர்வு அளிக்கிற உம்முடைய ஆவி எங்களை தொட்டதற்காக நன்றி. We thank God for each and every one of you who is part of the journey this year. இந்த பிரயாணத்துல எங்களோட இணைந்த ஒவ்வொரு தனி நபருக்கும் நான் நன்றி செலுத்த விரும்புறேன். This year there are a lot of people who started joining us this year, and why don't we give them all a big welcome? இந்த வருஷம் நம்மள अनेகர் புதிதாய் சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். Also want to thank God for everybody who gave sacrificially this year. உதாரத்துவமா தியாகத்தோடு கொடுத்த ஒவ்வொருத்தருக்காகவும் நான் நன்றி செலுத்த விரும்புறேன். Whether I have thanked God for people who have given big amounts or not, whenever I see an SMS saying 15 rupees credited, 20 rupees credited, I have always thanked God for those people, who are giving out of the need that they are having. பெரிய பெரிய பணத்தை அனுப்புனவங்களுக்காக நான் நன்றி செலுத்தணும் இல்லையோ, ஆனால் எப்பெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன எண்கள் வருதோ, 15 ரூபா கிரெடிட் ஆயிருக்கு, 8 ரூபா கிரெடிட் ஆயிருக்கு, இந்த மாதிரி எண்ணிக்கைகள் வரும்போது அவங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். அவங்களுடைய தேவையின் மத்தியிலும் அவங்க கொடுக்க தீர்மானித்திருக்கிறாங்க. So why don't we lift our hands and bless everybody who gave towards the mandate, towards the vision that God has placed upon us as a community, big or small, sacrificially, whoever gave, let God answer that seed. யாரெல்லாம் தியாகத்தோடு நம்மளுடைய நோக்கத்துக்காக கொடுத்திருக்கிறாங்களோ தேவன் அந்த விதைக்கு பதிலளிப்பாராக. I want to thank everyone who encouraged us as a family by sending a text, either through the church number or in social media, or to me personally, encouraging, wishing, blessing, praying, sharing what the Lord spoke to you. Thank you for all those moments. யாரெல்லாம் எங்களை உற்சாகப்படுத்தும்படி உங்கள் குடும்பமாக உங்களுடைய வார்த்தையை நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக ஒரு சர்ச் நம்பருக்கோ இல்லை எனக்கு நேராகவோ இல்லை தேவன் உங்களோட பேசின விஷயங்களை அனுப்புனீங்களோ உங்களுக்காக நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். Want to thank God for all the volunteers who served this year in whatever capacity. Come on, give them a big. இந்த வருஷம் நமக்காக சேவை செஞ்ச எல்லா வாலண்டியர்ஸ்க்காகவும் நன்றி செலுத்த விரும்புகிறோம். Want to thank the Father's House staff who
served sacrificially throughout the year. May God bless them and their family. இந்த வருஷம் முழுவதும் தியாகத்தோடு வேலை செஞ்ச ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஸ்டாஃபுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். தேவன் அவங்கள அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. Becky came home and blessed Charis and Shalom, saying, "Thank you so much for many times whenever your mom and dad have to spend some time with people, you were the ones who sacrificed." So I want to thank Charis and Shalom for all their times that they have. பெக்கி இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கேரிஸ் ஷாலோமுக்காக நன்றி சொன்னா, எப்போல்லாம் உங்களுடைய அம்மா அப்பா வெளியில் போய் மற்றவங்களோட நேரம் செலவிட வேண்டிய அவசியம் இருந்துச்சோ அப்போ நீங்கள் தான் தியாகம் செஞ்சீங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். Want to thank the extended family and friends who served us personally in many ways. நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நம்மளுடைய நண்பர்கள் பல விதத்தில் நமக்கு உதவி ஊழியங்கள் செஞ்சுருக்கிறாங்க. Yeah, and especially thank all the people who got scoldings and still staying. குறிப்பிட்டு திட்டு வாங்கினது பிறகும் தங்கி இருக்கிற நம்மளோட இருக்கிற ஜனங்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். And you should give special thank offering to me to be scolded by me. எனக்கு நீங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஆஃபரிங் கொடுக்கணும் நான் உங்களை திட்டினதுக்காக. Because I don't scold everyone. ஏன்னா நான் எல்லாரையும் திட்டுறது கிடையாது. I don't take that right with everyone. எல்லாரோட அந்த உரிமை நான் எடுப்பதில்லை. Yeah, I take that right with the chosen ones. தெரிந்து கொள்ளப்பட்டவரோடு தான் அந்த உரிமை. I don't know about you. எனக்கு உங்களை பத்தி தெரியல. I'm excited about the years to come. வருகிற வருஷங்களை குறித்து நான் ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். Because there is a good God. ஏன்னா ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். There is a good God, therefore you have a right to expect good things. ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், ஆகையால் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க உங்களுக்கு உரிமை உண்டு. Touch 5 people and say, since there is a good God, you have a right to expect good things. 5 பேரை தொட்டு சொல்லுங்க, நல்ல தேவன் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கும் உரிமை உங்களுக்கு உண்டு. There are different ways of approaching the new year. புதிய வருஷத்தை பல விதமா நம்ம சந்திக்க போகலாம். Some people are like, oh, we don't believe in promise verse for the year. Every promise is yes and amen in Christ Jesus. சிலர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நாங்க நம்புறது இல்ல. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. Glad. நல்லது. Good. சூப்பர். Take every promise and claim it. எல்லா வாக்குத்தத்தங்களையும் எடுத்து நீங்க சொந்தம் கொண்டாடிக்குங்க. And at the same time, some people believe the Spirit of God highlights certain words in certain season for you to lay hold. You don't lay hold of everything at one time. Every season, Spirit of God is highlighting a certain things. So that's what we mean by promise of the year. Not that other promises you're not supposed to. It won't work. சிலர் எப்படி விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, தேவ ஆவியானவர் சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில வாக்குத்தத்தங்களை எடுத்து நம்ம அதை பற்றி பிடித்து கொள்ள கை கொள்வதற்கு நமக்கு எடுத்து சுட்டி காமிக்கிற சில விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற கூட்டம் உண்டு. ஏன்னா எல்லா நேரத்திலும் எல்லா ப்ராமிஸையும் எடுத்து அப்படி நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்துக்கு தேவையான சில விஷயங்களை ஆவியானவர் தருவார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்காக இந்த வாக்குத்தத்தம் வந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி போடணுன்ற கணக்கும் இல்லை. I believe every theme of the year has at least a 2 to 3 year window period for a community to really take it in and digest and make it their own. Depends on how serious we are. நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு வருஷத்துடைய தீம், ஒவ்வொரு வருஷத்துடைய தலைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதை ஒரு சமுதாயம் ஒரு 2-3 வருஷத்துக்கு எடுத்து வேலை செஞ்சு எந்த ஸ்பீடில் அவங்க வேலை செய்கிறாங்களோ அதை அனுசரித்து அவங்களுடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்தி அதை சொந்தம் கொண்டாட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. For example, when we said year of the ancient paths in 2025, பூர்வ பாதைகளின் ஆண்டு அப்படின்னு 2025 சொன்னப்போ spoke about meditation and contemplation. Those things are not just for 25. தியானத்தை குறித்து பேசணும், ஆழ்ந்த தியானத்தை குறித்து பேசணும், நன்றி செலுத்துதல், இதெல்லாம் 2025 மட்டும் பண்ற விஷயம் அல்ல. But how many of you really meditated and benefited out of that this year?
if you would say, oh, I began to meditate and it has really helped my journey with the Lord, can I see your hand? எத்தனை பேர் உண்மையிலேயே உட்கார்ந்து தியானிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய பயனை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க? 2025 நான் நிறைய உட்கார்ந்து தியானிச்சேன், அது என்னை ஆசீர்வதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க கையத்தில் உயர்த்துங்க. 10% of the crowd? 10% ஆட்கள். For some of you are like, meditation, really? What meditations? சிலர் தியானமா என்ன தியானிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. Yeah, for a community to really tip the scale, it takes the critical mass to practice something, own it and practice something. ஒரு சமுதாயம், for it to become a culture. ஒரு சமுதாயம் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு கூட்டத்தினர் அதை சேர்ந்து செய்யும் போது அது ஒரு கலாச்சாரமாக மாறுகிற ஒரு எல்லை வருகிறது, அதை தாண்டுகிறோம். That unless you're intentional more and more, it doesn't happen. நீங்க அதை ஆர்வமா எடுத்து சொந்தமா செய்யல அப்படின்னா அது தானா நடக்க போற விஷயம் அல்ல. When we grew up, the church we grew up, they had this concept of personal வாக்குத்தத்தம். நாங்க வளர்ந்த சபையில பர்சனல் வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். During the New Year service, finally, while you come and give offering, you come and then you pick one small, like that, like what you get in the weighing machine in the railway station, kind of a thing. You know, it has some writings on the behind your. I mean, if you done that in Egmore with 1 rupee coin, yeah. உங்களுடைய நியூ இயர் சர்வீஸ்ல நீங்க போய் காணிக்க கொடுக்கும்போது அப்படியே ஒரு சின்ன சீட்டு மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க எக்மோர் ஸ்டேஷன்ல போயிட்டு காசு போட்டீங்கன்னா வெயிட் மிஷின் உங்களுக்கு காசுக்கு உங்களுடைய வெயிட்டுக்கு ஒரு இது கொடுக்கும், அந்த டோக்கன் மாதிரி இருக்கும் இது. If you flip it, it will have some saying. அதை திரும்பி பார்த்தீங்கன்னா பின்னாடி சில விஷயங்கள் எழுதி இருக்கும். இவ்வளவு கேவலமான வெயிட் வச்சிருக்கேன்னு சொல்லி அதுதான் சொல்லும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வாக்குத்தத்த வசனமும் அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு தனிப்பட்ட வாக்குத்தத்தம். And everybody comes, puts offering and take their own personal promise. அதுல வேற எடுத்துட்டு எனக்கு நல்ல வசனம் வரல, உனக்கு என்ன வசனம் வச்சு, மச்சான் நீ இதை வச்சுட்டு அது தாடான்னு வேற சண்டை வேற. People take this and like, hey, I didn't get a good scripture, you take this, I'll take yours. இப்படி பல வாக்குத்தத்தங்களில் பல விதங்கள் உண்டு. And there are many kinds of promises, different varieties as well. ஆனா நீ அதை எப்படி கிராஸ் பண்ணி பிடிச்சு உள்வாங்கி சொந்தம் கொண்டாடுறியோ அதுதான் முக்கியம். But how you're grasping it, how you're taking it, putting it within your heart and making it yours, that is the most important part. நான் சொன்னேன் பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் ப்ராஃபஸி பண்ணது? ஆண்டவரே ப்ராஃபஸி பண்ணார். எப்பா நான் உன்னை எங்கே கூட்டு போகிறேன், கானான் கூட்டு போகிறேன். ஆனால் அவனுங்க வாயாலே என்ன பண்ணிட்டானுங்க, அந்த ப்ராஃபஸியை கேன்சல் பண்ணிட்டாங்க. See, the Lord himself prophesied to the Israelites saying, I'll take you to the land of Canaan. But these people, they use their mouth against the promise and they ruin their own lives. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆண்டவர் வாய் பவர்ஃபுல் தான், ஆனா உன் வாய் இருக்கு. God's mouth is powerful, yes, but your mouth. அதனால சில மேஜரான மேட்டர் வரும்போது அவரே மியூட் பட்டன் அழுத்தி விட்டாரு. That's why when major things occurred, he himself had to come and put mute button for some people. Look at somebody and say, it's important that you put your mouth to work properly this year. யாராவது பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய வாய்க்கு நீங்க வேலை கொடுப்பது இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான விஷயம். Do like this. Your heart and your mouth when it is aligned. உங்களுடைய இருதயமும் உங்களுடைய வாயும் ஒருங்கிணையும் போது, now if it is like this, no, it is out of alignment. But when your heart and your mouth is aligned and then you speak from your heart, then nothing can stop your growth. இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரே சீரா இல்ல. ஆனா உங்களுடைய வாயும் உங்களுடைய இருதயம் ஒரே நிலையில இருந்துச்சு, சீர்பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் உங்களை தடுத்து நிறுத்துவதில்லை. Your life transformation is based on this alignment. உங்களுடைய வாழ்க்கையின் மறுரூபம் இந்த அலைன்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. These two things are not in anybody's control other than yours. இந்த ரெண்டு விஷயமும் வேற யாரோட கண்ட்ரோல்லயும் இல்ல, உங்க கண்ட்ரோல்ல மட்டும் தான் இருக்கு. That means for you to be transformed, nobody needs to align. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாறுவதற்கு யாரும் சீர்படணும்ன்ற அவசியமே கிடையாது. If your heart and your mouth is aligned with the word of God and you keep at it without aborting things by speaking what you are seeing and sensing and
foolishly joking about one thing you should stop doing is stop making poor jokes. உங்களுடைய இருதயமும் உங்களுடைய வாயும் தேவனுடைய வார்த்தை சொல்லுவதற்கு சரியா சீர்பட்டு அந்த அலைன்மெண்ட்டுக்கு வந்து நீங்க அதுல இருந்து தேவையில்லாம வழி விலகாம தேவையில்லாத விஷயத்தினால நீங்க விழுந்து போகாம இருந்தீங்க அப்படின்னா, அதாவது தேவையில்லாத ஜோக் சொல்றது, பாக்குறத பேசுறது, ஒரு விஷயம் கண்டிப்பா நிறுத்தியே ஆகணும்னா என்ன அப்படின்னா கேவலமான ஜோக் சொல்றது. Poor poverty jokes. ஓகே, தரித்திரத்துக்கான ஜோக்ஸ் சொல்றது. How many of you are making poor jokes about your money? I'm like, எத்தனை பேர் உங்களுடைய காசு குறித்து தரித்திரத்தின் ஜோக்ஸ் சொல்றீங்க, வறுமையின் ஜோக்ஸ்? உங்க அக்கௌண்ட்டை பத்தி, உங்க அக்கௌண்ட் பேலன்ஸை பத்தி அது பார்க்கும்போது வலிக்குது, அதை என்னவா மாத்திடுறது, ஒரு ஜோக்கா மாத்திடுறது. Now talking about your account balance, like when you look at it, it sometimes aches your heart and you portray it as a joke and say it out. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் வாயை நீ ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும் வர வருஷம். For 1 year you have to be very very careful with your mouth. வருஷம் மாறியும் உன் வாய் மாறலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. If the year changes and your mouth doesn't, nothing can be done. சொல்லுங்க, இருதயத்தினாலே நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கைப்படும். இருதயத்திலே விசுவாசம், வாயிலே அறிக்கை. இருதயத்திலே விசுவாசம், வாயிலே அறிக்கை. Believing in the heart and confession of the mouth. இது ரெண்டும் அலைன் ஆகும் பொழுது, when both of these align together, அதுதான் பயங்கரமான பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ். now that is the most powerful force. அதை நீங்க அலைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அலைன் ஆகும். If you align this, everything else will align. அதை நீங்க பண்ணும் பொழுது, ஆமா இன்னும் ஒன்று நான் பேசி பார்த்துட்டேன், ஒன்று நடக்கல அப்படின்னும் போது நீ என்ன பண்ற, திரும்ப அலைன்மெண்ட்ல வரமாட்ற. Now when you start aligning and then you try it for a little while and then you say, yeah, I just tried doing all of that, I tried speaking and everything, but nothing seems to work out. The moment you say it, you're going out of alignment. பக்கத்துல பார்த்து சொல்லு, அலைன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணு. Maintain the alignment. ஸோ ஏன் இந்த ப்ரொஃபெட்டிக் வேர்ட்ஸ் கொடுக்குறோம், தீம் கொடுக்குறோம்னா, அதை நீ பிலீவ் பண்ணி அந்த கன்ஃபெஷனை நீ மெயின்டைன் பண்ணும் பொழுது அதோடைய ஃப்ரூட்டை கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ பார்த்தே தீர்வா. Why do we give these prophetic words, the themes? Is because when you align yourself to that and you maintain at it, you will definitely see the fruit of it in your life. Amen. I want to reveal the theme of the year for you. இந்த வருஷத்துடைய தீமை நான் உங்களுக்கு வெளியிடணும் விரும்புறேன். Are you guys ready? சொல்லுங்க, என் கொம்பை உயர்த்துவீர். He lifts up my horn. Come on, declare it. என் கொம்பை உயர்த்துவீர். You lift up my horn. என் தலையை புது எண்ணெயால் அபிஷேகிப்பீர். You anoint my head with new oil. We declare year 2026 to be the year of the exalted horn. 2026 உயர்த்தப்பட்ட கொம்பின் ஆண்டாக அறிவிக்கிறோம். Year of the exalted horn. Celebrate. இதை கொண்டாடுங்க. உயர்த்தப்பட்ட கொம்பின் ஆண்டு. Year of the exalted horn. உயர்த்தப்பட்ட கொம்பின் ஆண்டு. உயர்த்தப்பட்ட கொம்பின் ஆண்டு. Year of the exalted horn. உயர்த்தப்பட்ட கொம்பின் ஆண்டு. Year of the exalted horn. சங்கீதம் 92:10. Psalm 92 verse 10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். But my horn thou shalt exalt like the horn of an unicorn, and I shall be anointed with fresh oil. The Bible signifies strength, power, authority, all these things by the symbol of horn. வேதம் கொம்பை எதற்கு சின்னமா பயன்படுத்துது அப்படின்னா பலன், வல்லமை, அதிகாரம் இந்த விஷயங்களை குறிக்கிறதா இருக்கிறது. Throughout the Old Testament, all the way till the New, we see the imagery of horns. பழைய ஏற்பாடு முழுவதும் புதிய ஏற்பாடு வரைக்கும் நம்ம வந்து இந்த கொம்பின் ஒரு படத்தை பார்க்கிறோம், கொம்பின் இமேஜரியை பார்க்கிறோம். For the animals that who has
who has horn, the horn is the strength. By that only it shows its dominance over the rest of the species. கொம்பு வைத்திருக்கிற மிருகங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கொம்பு தான் அதனுடைய ஆதிக்கத்தின் சின்னமா இருக்கிறது. மற்ற மிருகங்களுக்கு மேல இது ஆதிக்கம் எப்படி செலுத்தும் அப்படின்னா அதனுடைய கொம்பை வச்சுதான். Even in their own species, the one who has the bigger horn exercises dominion. அதே மிருக கூட்டத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வகையிலேயே பார்த்தா எதுக்கு மிகப்பெரிய கொம்பு இருக்கோ அதுதான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துற மிருகமா இருக்கும். So come with me to Psalms 92. சங்கீதம் 92க்கு வாங்க. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். சோ வர வருஷத்துல இது செஞ்சா நல்லா இருக்குங்க அப்படின்னு என்ன சொல்லிருக்கு பைபிள்? காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். It is good to give thanks to the Lord and to sing praises to your name, O Most High. Come on, touch 5 people and say, it is good to give thanks to the Lord and to sing praises to your name, O Most High. To declare your loving kindness in the morning and your faithfulness every night. So, what are you going to do this new year? Every morning, what are you going to declare? Hesed, loving kindness, covenant faithfulness. And in the night, we declare His faithfulness. Every day morning, you declare the covenant faithfulness of God. ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு காலையும் அவருடைய அன்பின் இரக்கங்களை நம்ம அறிவிக்க போகிறோம். The steadfast love of God. அவருடைய நீடித்து நிலைத்திருக்கிற அந்த இரக்கம். The unchanging covenant faithfulness. மாறாத உடன்படிக்கையின் உண்மை. So every day morning, the moment you wake up, the first thing that has to come in your mind that God has covenanted with you that He will be faithful in your life. ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க எழும்பும்போது சிந்தையா உங்களுக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னா தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார், உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படிங்கறத. I'm not giving you a sermon, I'm giving you instructions for life. You better note down and do it as per instruction. நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய வேண்டும்ன்ற அறிவுரையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க அதை நோட் பண்ணி போய் செய்யுங்க. So when you open your eyes in the morning, what is the first thing that you're supposed to remind yourself and align your heart and your mouth? நீங்க காலையில எழுந்து கண்களை திறந்த உடனே எதை நீங்க சொல்லி உங்களுடைய சிந்தைக்கு ஞாபகப்படுத்தி உங்களுடைய இருதயத்தையும் வாயையும் ஒருங்கிணைக்க வேண்டியது என்ன? Hasad, loving kindness. அவருடைய ஹசத், அவருடைய இரக்கங்கள். Because in the years to come, the guy who has revelation about the covenant and the guy who doesn't have the revelation about the covenant, it will be a matter of life and death. வருகிற வருஷங்கள்ல நீங்க பார்க்கும்போது இந்த தேவனுடைய ஹெசத குறித்து, தேவனுடைய இரக்கங்களை குறித்து எவனுக்கு வெளிப்பாடு இருக்கோ அப்புறம் எவனுக்கு வெளிப்பாடு இல்லையோ, இது ரெண்டுத்தோடைய வித்தியாசம் மரணம் ஜீவன்ற வித்தியாசம் இருக்கும். நீங்க பாப்பீங்க. For example, God had covenant with the entirety of Israel. உதாரணத்துக்கு தேவன் இஸ்ரவேலரோடு மொத்தமாக அவங்களோட ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். Saul had covenant. சவுலுக்கும் உடன்படிக்கை இருந்தது. Every Israel soldier on that battlefield had covenant. அந்த யுத்த களத்துல இருந்த ஒவ்வொரு இஸ்ரவேல் யுத்தத்தினருக்கும் ஒரு தேவனோடு இருந்த உடன்படிக்கை இருந்தது. But when Goliath came and challenged, ஆனா கோலியாத் வந்து சவால் விடும்போது none of these guys were aware of the covenant. இங்க இருக்கிற ஒருத்தனுக்கும் தேவனோடு இருக்கிற உடன்படிக்கை அவனுடைய சிந்தனையில உணர்ச்சியாகவே இல்லை. But the first thing when David, the little boy, he was a little boy, a young teenage boy, he heard Goliath challenging. ஆனா தாவீது ஒரு இளம் சிறு வாலிபன், அவன் இந்த மாதிரி கோலியாத் வந்து சவால் விடுறத கேட்ட உடனே விஷயம், the first thing that came to his mind, அவனுடைய சிந்தைக்கு வந்த விஷயம், who is this uncircumcised Philistine?
விருத்த சேதனம் பண்ணப்படாத பிலிஸ்தியன் இவன் யார்? He didn't say, who is this Philistine? இந்த பிலிஸ்தியன் யாரு அப்படின்னு கேட்கலாமா? Who is this uncircumcised Philistine? விருத்த சேதனம் பண்ணப்படாத இந்த பிலிஸ்தியன் யார் அப்படின்னு கேட்கிறான். He says, I have a covenant. You know, circumcision is the sign of the covenant. எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அதாவது அவனுடைய விருத்த சேதனம் அவனுக்கு இருக்கிற உடன்படிக்கையின் ஒரு அடையாளமா இருக்கு. Did Saul have the circumcision? சவுலுக்கும் அந்த விருத்த சேதனம் இருந்ததா? Did Saul have circumcision? சவுலுக்கு விருத்த சேதனம் இருந்ததா? Did every fellow on the battlefield was circumcised? அந்த யுத்த களத்துல இருந்த எல்லா இஸ்ரவேலருக்கும் விருத்த சேதனம் இருந்துச்சா? இருந்துச்சு. For them it was a ritual. அவங்களுக்கு அது ஒரு ரிச்சுவலா இருந்துச்சு. You know, you have this vaccination asterisk symbol. எத்தனை பேருக்கு உங்களுடைய தோல்ல அந்த தழும்பு இருக்கு? வேக்சினேஷன் போட்டதுக்கான தழும்பு. Right? You know, every child has it. You know, you see it, you see it daily. You're like, okay. It was as like a mark like that, which was supposed to remind them God has made a covenant with them. இது எப்படி நம்மளுடைய தோல்ல இந்த தழும்பு இருக்கோ அதே போல அவங்களுக்கு இருந்த அப்படிப்பட்ட ஒரு தழும்பு தேவன் அவங்களோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார்ன்றத நினைவூட்டும்படி இருக்கிறது. But for David it was not just a vaccination mark, it was a reality. ஆனா தாவீதுக்கு அது ஒரு வெட்டோடைய தழும்பு மட்டும் கிடையாது, அவனுக்கு ஒரு நிஜமாக இருந்தது அது. And that day David's horn was exalted above every Israelite. அந்த நாள் தாவீதுடைய கொம்பு மற்ற எல்லா இஸ்ரவேலரை காட்டிலும் மேலே உயர்த்தப்பட்டதா இருந்தது. That day David's horn was exalted even above every Philistine and even above Goliath. அந்த நாள் தாவீதுடைய கொம்பு எல்லா பிலிஸ்தியரின் மேலாகவும் கோலியாத்துக்கும் மேலாகவும் உயர்த்தப்பட்டதா இருந்தது. So come back to Psalms 92. சங்கீதம் 92. It is good to give thanks to the Lord and to sing praises to your name. I don't know how many of you missed the 3-day Thanksgiving. அநேகர் 3 நாள் Thanksgiving மிஸ் பண்ணிட்டீங்க. Man, it was amazing time of, I don't know about you, I really enjoyed every bit of it. மிக அருமையான நேரமா இருந்துச்சு. உங்களை பத்தி எனக்கு தெரியல, அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். If you didn't, I want you to make sure, if you are serious about what we are going after, if you missed it, I want you to make sure to get on to the YouTube subscription and listen to those 3 days. It's there. நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க நம்மளுடைய பிரயாணத்துல அதை மேற்கொள்வதில் ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க அப்படின்னா யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதை நீங்க போய் 3 நாள் உடைய வீடியோஸையும் உட்கார்ந்து பாருங்க. Because for you to step into the purposes of God, you can never step into the purposes of God unless you have revelation about thanksgiving. ஏன்னா நீங்க தேவனுடைய நோக்கங்களுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னா இந்த நன்றி செலுத்தல கொடுத்த வெளிப்பாடு இல்லாம நீங்க தேவனுடைய நோக்கங்களுக்குள்ள ஒருபோதும் கால வைக்க முடியாது. It is good to give thanks to the Lord and to sing praises to your name, O Most High, to declare your loving kindness in the morning and your faithfulness every night. To declare your loving kindness in the morning and your faithfulness every night. ஒவ்வொரு பகலும் உங்களுடைய இரக்கங்களை கூறுவதும் ஒவ்வொரு இரவும் உங்களுடைய உண்மையை பேசுவதும் நல்லது. Put verse 4 in Tamil. கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். எத்தனை பேர் இது நம்புறீங்க? இந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லி. For you, Lord, have made me glad through your work. I will triumph in the work of your hands. The work of your hands. There is one thing for you to be glad by his word. It is another thing to be made glad by his works. அவருடைய வார்த்தையில களி கூறுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஆனா அவருடைய கிரியைகளால் களி கூறுவது அப்படிங்கிறது வேற ஒரு விஷயமா இருக்குது. So works are tangible proofs for you and for everyone around you that God has lifted up your arm. அவருடைய கிரியைகள் அப்படிங்கிறது காணக்கூடிய ஒரு சாட்சியா இருக்கிறது. உங்களுக்கும் சுற்றி உள்ளவங்களுக்கும் உங்களுடைய கொம்பை அவர் உயர்த்தியிருக்கிறார் அப்படின்றதுக்கு. What happened on the day of battle with David and Goliath? It was made visible to every Israelite and Philistine of what God has done in David's life. தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடந்த அந்த சண்டையில
வந்த விளைவு ஒவ்வொரு இஸ்ரவேலருக்கும் பிலிஸ்தியருக்கும் வெளிப்படையா காமிச்சு கொடுத்தது தேவன் தாவீதினுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கறத. Look at someone and say the work of God's hand will be evident in your life this year. யாரையாவது பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் தேவனுடைய கரத்தின் கிரியை உங்களுடைய வாழ்க்கையில வெளியரங்கமா இருக்கும். You need not tell people that you are a believer. நீங்க விசுவாசிக்கிற ஒரு நபர் நீங்க விசுவாசி அப்படிங்கறத போய் ஜனங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. Your life will be evident that there is something happening in your life. உங்களுடைய வாழ்க்கை அதுக்கு ஆதாரமாக அத்தாட்சியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று. இப்ப நீ believer அப்படின்னு சொன்னேனா அவன் என்ன பண்ணிடுவான்? அப்படி இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லு, அவருடைய கரத்தின் கிரியைகளினால் உன்னை மகிழ்ச்சியாக்கும். The work of his hands shall make you glad. அவருடைய கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். I will triumph in the work of your hands. Wonderful. Go ahead. 5வது வசனம். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். O Lord, how great are your works. Your thoughts are very deep. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் உண்டு. Those who fear the Lord know his secrets. அவருடைய தாட்ஸ்ன்றது, காட்ஸ் தாட்ஸ் ரகசியமான சில காரியங்கள் வச்சிருக்காரு. அதை உனக்கு ஷேர் பண்ண விரும்புறார். His deep thoughts. The thoughts of God, the deep thoughts of God are deep secrets and he wants to share those with you. So இந்த வர நாட்கள்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது. In the coming days, listening to the word of God, to the voice of God. இது இந்த பொறுப்பை நீங்க வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. This is a responsibility that you cannot give to anyone else. உங்களுக்கு தெரியணும் ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்கிறதுன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியணும். You each one of you individually should know how to listen to the voice of God. பைபிள்ல படிக்கும்போது அதுல இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்கிறது, ஒரு செய்தி கேட்கும்போது அதுல இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்கிறது, ஒருத்தவங்களோட பேசும் பொழுது ஜெபத்துல எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சுக்கணும். இது யாராவது கேட்டு எனக்கு சொல்லுவாங்க அப்படி இருக்க கூடாது. When you're reading the Bible, how to listen to the voice of God. When you're sitting and praying, how to listen to the voice of God. When you're listening to a sermon, when you're talking to someone, how to listen to the voice of God from that. Now, each of you should individually know how to do that personally for yourself. You shouldn't be sitting thinking, someone will hear the voice of the Lord and tell me. அவருடைய சிந்தைகளை அறிந்து கொள்வது. To know his thoughts. 2-3 மேட்டர் ஃபவுண்டேஷனலா இருக்கணும்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர். There are 2-3 things that has to be foundational that God has told us. ஒன்னு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது. Number 1 is to listen to the voice of God. ரெண்டாவது ஒரு சேலஞ்ச் உங்க சரீரத்திலேயோ ஃபைனான்ஸ்லயோ ஏதோ ஒன்று வருதுன்னா வார்த்தையில நின்று அதுல பிரேக் த்ரூ பார்க்க தெரியணும். Number 2, if a challenge comes in your body or in your finances, you need to learn how to stand in the word of God and see breakthrough in that particular challenge for yourself. பக்கத்துல பார்த்து சொல்லி, இந்த 2 ஸ்கில்லையும் நீ கண்டிப்பா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் த இயர்லயே கத்துக்கோன்னு சொல்லு. These 2 skills you need to for sure prioritize in the very first quarter of this year and make it something that you are used to it. என்ன 2 ஸ்கில்? How to listen to the தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்பது, voice of God. Second, how do I stand on the word of God and receive my breakthrough. ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நின்று அதன் மேல் நின்று என்னுடைய விடுதலையை பெற்றுக்கொள்வது. Because these will be very vital skills going forward. ஏன்னா வருகிற நாட்கள்ல முன்னோக்கி போகும்போது ரொம்ப முக்கியமான ஸ்கில்ஸா இது உங்களுக்கு இருக்கும். These will not be like aeroplane skills. You know, how many of you know to fly a aeroplane here? எத்தனை பேருக்கு இங்க ஏரோப்ளேன் ஓட்ட தெரியும்? No, but we are all living anyway. None of us know it. We are fine. நம்ம யாருக்கும் தெரியாது ஏரோப்ளேன் ஓட்ட, ஆனா நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறோம், வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. But how many of you know to walk? நான் எத்தனை பேருக்கு நடக்க தெரியும்? Yeah, you better. நடக்க தெரிஞ்சிருக்கணும். Right, that is the basic skill set. You don't know to fly an aeroplane, but so hearing the voice of God and standing on the word of God, these are like
2 legs. You need to use these things for your basic life. நடப்பது எப்படி அடிப்படையான ஒரு ஸ்கில்லோ அதே போல தேவனுடைய சத்தத்தை கேட்பதும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து விடுதலையை பெறுவதும் உங்களுடைய 2 கால்களை போல இதை பயன்படுத்தி எப்படி நடப்பதை போல அடிப்படையான ஒரு ஸ்கில்லாக இருக்கிறது இது. A senseless man does not know this, nor does a fool understand. The thoughts of God, right, are very deep. A senseless man does not know it. தேவனுடைய சிந்தைகள் அது ரொம்ப ஆழமானதா இருக்கிறது. ஒரு புத்தி இல்லாத மனுஷன் அதை அறிவதில்லை. So when a senseless man, when he reads scripture, it doesn't make any sense. ஒரு புத்தி இல்லாத மனுஷன் வசனத்தை வாசிக்கும் போது அது அவனுக்கு புரிய போறதே கிடையாது. Because he is spiritually not trained and honed his senses to extract the voice of God from the scripture. ஏன் அப்படின்னா ஆவிக்குரிய விதத்துல அவனுடைய ஆவியில அவன் இதை ட்ரெயின் பண்ணி அவனுடைய ஸ்கில் செட் அவனுடைய உணர்வுகளை அவன் கூர்வாக்கவில்லை. தேவனுடைய சத்தத்தை வசனத்தை வாசிக்கும் போது எப்படி கேட்கணும்னு அவனுக்கு தெரியாது. Verse 8. 8ஆம் வசனம். கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்து போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். But you, Lord, are on high forevermore. For behold your enemies, O Lord, for behold your enemies shall perish. All the workers of iniquity shall be scattered. But my horn you have exalted like a wild ox. I have been anointed with fresh oil. And the next verse says, my eye also has seen my desire on my enemies. My ears hear my desire on the wicked who rise up against me. But I want to just highlight, my eye also has seen, my ears hear. So when you're anointed with fresh oil, your eyes will see, your ears will hear. என்னுடைய கண்கள் பார்த்திருக்கிறது, என்னுடைய காதுகள் கேட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது போல நான் உங்களுக்கு இதை தான் ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புறேன். புது எண்ணெயால் நீங்க அபிஷேகம் பண்ணப்படும் போது உங்களுடைய கண்கள் பார்க்கும், உங்களுடைய செவிகள் கேட்கும். Say fresh oil, புதிய எண்ணெய் upon my head, என் தலையின் மேல். So fresh revelation, புதிய வெளிப்பாடு. My eyes will see, my ears will hear. என்னுடைய கண்கள் காணும், என்னுடைய காதுகள் கேட்கும். Say that again. My eyes will see, என்னுடைய கண்கள் காணும், my ears will hear. என் செவிகள் கேட்கும். Because of fresh oil. புதிய எண்ணெயினால். Fresh oil upon my head. புதிய எண்ணெய் என் தலையின் மேல் இருப்பதினால். My eyes will see, கண்கள் காணும், my ears will hear. என்னுடைய காதுகள் கேட்கும். The righteous shall flourish like a palm tree, he shall grow like a cedar in Lebanon. Those who are planted in the house of the Lord shall flourish in the courts of God. They shall flourish, they shall bear fruit in old age, and they shall be fresh and flourishing, to declare that the Lord is upright. He is my rock, and there is no unrighteousness in him. நீதிமான் பனையை போல் செழித்து லெபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். இந்த ஃப்ரெஷ் ஆயிலோடைய ஒர்க்கெல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கு பாரு. Look at all the works this fresh oil does. உன் கொம்பு உயர்த்தப்பட்டு புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது நீ என்ன பண்றியா? ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன பண்ற? நாட்டப்படுற. Now when your horn is lifted up and the new oil is poured upon you and you are anointed, the first thing that happens to you is that you are planted in the house of the Lord. Many of you, God is firmly establishing you in the house of God, to just like these pillars, how they are firmly established so that they can carry weight, they can carry the responsibility of the vision. Like that, God is going to firmly establish you in the house of God, so that you can flourish in the courts of God. உங்கள அநேகர தேவன் இந்த வருகிற வருஷத்துல இந்த தூண்கள் எப்படி இங்க நாட்டப்பட்டிருக்கிறதோ, எப்படி அசையாம
அது ஒரு சுமையை தாங்கும் விதத்துல, பொறுப்பை தாங்கும் விதத்துல நாட்டப்பட்டிருக்கிறதோ அதே போல தேவன் உங்களை தூண்களாக நிறுத்தி நாட்டி வைக்க போகிறார் வருகிற ஆண்டுல. ஏன்னா தேவனுடைய தரிசனத்தை நீங்க தோள் கொடுத்து தாங்கும்படியாக. நிறைய பேர் பல வருஷம் வந்துட்டு போயின்னே இருக்கீங்க. A lot of you for many years you have been coming and going. நீங்க வரதும் யாருக்கு தெரியாது, நீங்க போறதும் யாருக்கும் தெரியாது. Nobody knows you're coming, nobody knows you're going. ஏன் வரீங்க ஏன் போறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. You don't either know why you're coming or going. அப்படி இல்லாம Unlike that, உங்களை நாட்டப்பட்டவர்களாய் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். God wants to make you planted in this place. பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறார். The people who give fruit, He wants to make you. ஆமென். ஏனென்றால் உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது, உங்களுடைய தலை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. Because your horn is lifted up and your head is anointed with new oil. Psalm 89 சங்கீதம் 89 verse 15 onwards. 15ஆம் வசனத்துல இருந்து. Psalms 89 is one of my favorite psalms. சங்கீதம் 89 எனக்கு பிடிச்ச சங்கீதத்துல ஒண்ணு. It talks about covenant faithfulness with David. அது தாவீதோடு செய்த அந்த உடன்படிக்கையின் உண்மை குறித்து பேசுகிறது. It talks about the mercies of the Lord forever, faithfulness to all generations. That's the first few verses. Covenant with the chosen one. தேவனுடைய இரக்கங்கள் அது என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை அது தலைமுறை தலைமுறையாக உள்ளது, அவருடைய அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு வைக்கிற அந்த உடன்படிக்கையை குறித்து இதுதான் முதல் சில வசனங்கள்ல பேசியிருக்கோம். Then I don't have the time to go through, but you go through it. இத ஒவ்வொன்றா வாசிக்க நேரம் இல்லை, நீங்க போய் வாசிங்க. But let's do from verse 15. 15ல இருந்து நம்ம வாசிப்போம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள், சொல்லுங்க சத்தத்தை, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். இந்த ஹார்ன் வச்சு ஊதுறாங்க பாருங்க, அது பேர் என்ன சத்தம்? கம்பீர சத்தம். When the horn is blown, the noise, that sound is called as the joyful sound. ஒரு செலிப்ரேஷன் அப்படினா அது என்ன இருக்கும்? blowing of trumpet இருக்கும். If there is a celebration, there will be a blowing of trumpet that happens there. அந்த ஹார்ன் எடுத்து என்ன செய்வாங்க? ஊதுவாங்க. They take the horn and they blow into it. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். Blessed are the people who know the joyful sound. They walk, O Lord, in the light of your countenance. ரெண்டாவது மேட்டர், ஒன்னு வாய்ஸ் ஆஃப் காட். அடுத்தது எந்த பத்தி டீச் பண்ண விரும்புறேன்னா, covenant of extreme favor. The first thing that I want to teach is about the voice of God. The second thing that I want to teach about is the covenant of extreme favor. Covenant of extreme favor, that is called the light of his countenance. மிகுந்த தயையின் உடன்படிக்கை, அதுதான் அவருடைய முகத்தின் பிரகாசம் அப்படின்னு போட்டிருக்கு. அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். சோ கொம்பு உயர்கிறதுனா எதனால உயர்தான்? ஒன்னு எதனால உயருது? நீதினால். righteousness, by righteousness you shall be exalted. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். For you are the glory of their strength, and in your favor, declare, you are the glory of our strength, and in your favor our horn is exalted. For you are the glory of our strength. Look at somebody and say, you will have strength. உங்களுக்கு பலன் உண்டா இருக்கும். But it will not be normal strength. அது சாதா பலன் அல்ல. It will be glorious. அது மகிமையின் பலனா இருக்கும். Because God himself will be the glory of your strength. ஏனா தேவனே உங்களுடைய பலத்தின் மகிமையா இருப்பார். Was Goliath strong? கோலியாத் பலமுள்ளவனா இருந்தானா? Yes. But God was not the glory of his strength. ஆனா தேவன் அவனுடைய பலத்தின் மகிமையா இல்ல. David was a small boy. தாவீது ஒரு சின்ன பையனா இருந்தான். But since God was his glory of his strength, தேவன் அவனுடைய பலத்தின் மகிமையா இருந்தனால, there are two ways of doing business the coming year. வருகிற வருஷத்துல ரெண்டு விதமா தொழில் செய்ய முடியும்.
You can be like Goliath, ஒன்னு கோலியாத் மாதிரி இருக்கலாம். using your own effort and strength and trying to do business. உங்களுடைய சொந்த பலத்தையும் எஃபர்ட்டையும் போட்டு நீங்க வந்து பிசினஸ் பண்ண முயற்சி பண்றது. And trying to crawl up in the rat race. ரொம்ப முயற்சி பண்ணி மேல வர கஷ்டப்படுறது. The next is to allow God to be the glory of your strength. இரண்டாவது தேவனை உங்களுடைய பலனின் மகிமையா இருக்க அனுமதிப்பது. And by favor your horn will be exalted. அவருடைய தயையினால் உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். And when by favor your horn is exalted, you become the top dog by God's fire and power. அவருடைய தயையினால் உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும் போது தேவனுடைய அக்கினியினாலும் வல்லமையினாலும் நீங்க ஒண்ணா நம்பராக மாறுவீங்க. His favor will bring so many of you into places of influence and impact. அவருடைய தயை உங்கள அநேகம் பேரை தாக்கத்தை செலுத்தும் இடத்துல, ஆதிக்கத்தை செலுத்தும் இடத்துல, அதிகாரத்தின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். Currently அப்படியே மண்டையை பாருங்களேன், அவங்க அப்படியே மண்டை மேல பாருங்களேன். இப்போ அப்படியே பக்கத்துல இருக்கவங்க மண்டை மேல பாருங்க. Currently the horn is like this. இப்போ கொம்பு பார்த்தா இவ்வளோண்டு தான் இருக்கு. Currently your horn is like, இப்போ பாத்தீங்கன்னா கொம்பு இவ்வளவு தான் இருக்கு. உடைச்ச மாதிரி இருக்கு, எங்கேயோ முட்டிக்கிட்டான் போலன்ற மாதிரி. A small pimple on the head. ஆனா ஆண்டவருடைய எண்ணெய் உங்க மேல வரும்போது உங்க கொம்பு என்ன செய்தான்? But when the oil of the Lord comes upon you, your horn is exalted. உங்களுடைய கொம்பு உயரும். The horn is exalted. உங்க கொம்பு உயரும் பொழுது When the horn is exalted, நீங்க மறைஞ்சிருக்க முடியாது. you cannot be hidden. உங்க ஃபீல்ட்ல நீங்க மறைஞ்சிருக்க முடியாது. In your field you cannot be hidden. உங்க ஃபீல்ட்ல நிறைய பேர் இருக்கலாமா இருக்கும், ஆனா உன் கொம்பு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? There can be so many people in your field, but God is going to exalt your horn in your And field. it will happen by favor. அது தயவினால் நடக்கும். So as important your revelation of covenant is, your revelation of favor, covenant of favor, how Abraham horn was exalted, David's horn was exalted, Daniel's horn was exalted, is through favor. எந்த அளவுக்கு உங்களுக்கு உடன்படிக்கையை குறித்து வெளிப்பாடு இருக்கோ அதே அளவுக்கு அவருடைய தயை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. எப்படி ஆபிரகாம் தயவினால் உயர்த்தப்பட்டான், தானியேல் தயையினால் உயர்த்தப்பட்டான், தாவீது தயையினால் உயர்த்தப்பட்டான். No background, no pedigree, no this, but favor can exalt you. எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த சான்றிதழும் கிடையாது, தயவு உங்களை உயர்த்தும். No human connection, no human backup, no this, but favor will exalt you. எந்த மனித தொடர்பும் இல்ல, எந்த மனித பின்னணியும் இல்ல, ஆனா தயவு உங்களை உயர்த்தும். All these years this has been my story, but from 2026 the horn is. இந்த எல்லா வருஷங்களும் இதுதான் என்னுடைய கதையா இருந்திருக்கு. ஆனா 2026ல கொம்பு உயர்த்தப்படுகிறது. You don't have any idea. உங்களுக்கு புரியவே இல்லை. In the spirit, in the realm of the spirit, ஆவியின் மண்டலத்துல every one of you has a horn. உங்க ஒவ்வொருத்தருக்கும் கொம்பு இருக்கிறது. But when the oil comes upon you, the horn starts growing. தேவனுடைய எண்ணெய் வரும்போது உங்களுடைய கொம்பு உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். And the wicked people also have horns. அநீதி உள்ளவர்களுக்கும் கொம்பு இருக்கு. And in the realm of the spirits, a horn recognizes a horn. இந்த ஆவியின் மண்டலத்துல ஒரு கொம்பு இன்னொரு கொம்பை கண்டறியும். A horn recognizes a horn. ஒரு கொம்பு இன்னொரு கொம்பை கண்டறியும். And when your horn is exalted, உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும் போது the other horns will submit. மத்த கொம்புகள் வந்து கீழ்ப்படியும், சரணடையும். You would have seen that, right? When the big horn animal walks, what does the other horn animal does? Bow. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? பெரிய கொம்பு உள்ள அந்த மிருகம் உள்ள வரும்போது மத்த மிருகங்கள்லாம் அதுக்கு தலைகுனியும். எனக்கும் கொம்பு இருக்கு அப்படின்னு யாரும் காட்ட முடியாது. None of them can go and show like I also do have a horn. உனக்கு கொம்பு இருக்கு. You do have a horn. எனக்கு உயர்ந்த கொம்பு இருக்கு. I have an exalted horn. புரியுதா? மத்த அனிமலுக்கும் என்ன இருக்குது? கொம்பு இருக்கு. ஆனா உனக்கு என்ன கொம்பு? உயர்த்தப்பட்ட கொம்பு இருக்கு. Now other animals also have a horn, but you have an exalted horn.
அதனால சில கொம்புகளை சரி அது போறதுக்கு முன்னாடி இந்த திரும்ப 17ஆம் வசனம் வாசிங்க. நீரே எங்களுடைய பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். For you are the glory of their strength, and in your favor our horn is exalted. கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தலால் எங்கள் ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவன் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இதுதான் என்ன வருது, தைலம் வருதுன்னா என்ன அர்த்தமா? அவருடைய கை உன் மேல உறுதியாயிருக்கும், அவருடைய புயம் உன்னை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சோ மத்த கொம்பு ஒன்னு என்ன பண்றது இல்ல, இது பண்ணாது. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவைகளை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். Verse 18, for our shield belongs to the Lord, and our king to the Holy One of Israel. Then you spoke in a vision to your Holy One and said, I have given help to one who is mighty. I have exalted one chosen from the people. I have found my servant David. With my holy oil I have anointed him. Come on, declare, with your holy oil You have anointed me. You have anointed me. With your holy oil you have anointed me. With me your hand shall be established. With whom your hand shall be established, your arm shall strengthen me. So this is what being anointed with holy oil means. His strengthening arm shall come upon you, and his arm that establishes you comes upon you. Verse 22, the enemy shall not outwit him, nor the son of wickedness afflict him. All the people who have been afflicted in 2025, listen to me. If you have been afflicted, pushed around by the horn of the enemy through sickness or poverty or death or whatever nonsense, the anointing oil will not allow the enemy to outwit you. It will not allow the son of wickedness to afflict you anymore. That's what the work of the anointing oil does. 2025 ஆண்டுல யாரெல்லாம் வியாதியினால் ஒடுக்கப்பட்டீங்களோ, வறுமையினால் ஒடுக்கப்பட்டீங்களோ, பிசாசின் கொம்பினால் ஒடுக்கப்பட்டீங்களோ, இந்த வருகிற ஆண்டுல தேவனுடைய எண்ணெய் உங்க மேல வரும்போது அவன் உங்களை மேற்கொள்வதில்லை, அவன் உங்களை ஒடுக்குவதில்லை. How many of you believe that? Come on, say, the oil comes upon me. எண்ணெய் என் மேல் வருகிறது. And the enemy cannot outwit me. எதிரி என்னை ஒடுக்குவதில்லை. And the son of wickedness cannot afflict me. அநீதியின் குமாரன் என்னை ஒடுக்குவதில்லை. Come on, declare that. அத வாயத்திலிருந்து அறிக்கை செய்யுங்க. Align your heart and your mouth to this word. உங்களுடைய இருதயம் உங்களுடைய வாயும் இந்த வசனத்துக்கு நேரா ஒருங்கிணையட்டும். The enemy shall not outwit me, the son of wickedness shall not afflict me, because the oil is upon me. I will beat down his foes before his face and plague those who hate him. Look at someone, say, if you hate me next year you are in trouble. அடுத்த வருஷம் என்ன நீங்க பகைச்சிட்டீங்கன்னா, என்ன வெறுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. Because oil is on me. ஏன்னா எண்ணெய் என் மேல வந்திருக்கிறது. You are not just hating me. நீங்க என்ன மட்டும் வெறுக்கல, எண்ணெயோட சேர்த்து வெறுக்கிறீங்க. You are hating me along with the oil. It becomes a big problem for you. உனக்கு பெரிய பிரச்சனையா மாறிடும். எண்ணெயோட சேர்த்து வெறுக்கிறீங்க. Hating me along with the oil. That's the problem. பிரச்சனை. Saul was anointed.
சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். But David was anointed. தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். But David's horn started growing. ஆனா தாவீதினுடைய கொம்பு உயர ஆரம்பிச்சது. And when David's horn started growing, தாவீதினுடைய கொம்பு உயரும் போது Saul started hating David. சவுல் தாவீதை வெறுக்க ஆரம்பிச்சான். So when he starts hating David, he's hating the oil that's lifting him up. அவன் தாவீதை வெறுக்கும் போது தாவீதை உயர்த்துகிற எண்ணெயை வெறுக்க ஆரம்பிச்சான். And he himself is destroying himself. God need not destroy him. தேவன் அவனை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனையே சொந்தமா அழிக்க ஆரம்பிச்சிட்டான். I pity everybody who plans your downfall. யாரெல்லாம் உங்களுடைய வீழ்ச்சியை திட்டமிடுறாங்களோ அவங்கள பார்த்து நான் பரிதாபப்படுறேன். Every spirit that is out there planning your demise. எந்த விதமான ஆவிகள் எல்லாம் வெளியிலிருந்து உங்களுடைய அழிவை உங்களுடைய முடிவை திட்டமிட்டு கொண்டிருக்கிறதோ, every altar that is raised against your name, உங்களுடைய நாமத்துக்கு எதிராக உயர்த்தப்பட்ட எந்த பலிபீடங்களும், the oil that comes upon your head, உங்க சிரசின் மேல் வருகிற அந்த எண்ணெய், malbo krate kramandolo ho albire riandra kitele rabakushe malkinandrono kondo melbini haradrekete albana radal kathiranandere herkiye. The next verse, verse 24. But my faithfulness and my mercy shall be with him, and in my name his horn shall be exalted. yeah, God is telling, my faithfulness and my mercy shall be with you, and in my name your horn will be exalted. In my name என் நாமத்தினாலே your horn will be exalted. உன் கொம்பு உயர்த்தப்படும். Look at, lift your hand and say, in your name கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய நாமத்தினால my horn will be exalted. என் கொம்பு உயர்த்தப்படும். Earlier what did we read? முன்னாடி என்ன படிச்சோம்? By your favor உம்முடைய தயவினாலே my horn shall be என் exalted. கொம்பு உயர்த்தப்படும்னு. Now in your name இப்போ உம்முடைய நாமத்தினால my horn shall be என் exalted. கொம்பு உயர்த்தப்படும். By fresh oil புதிய எண்ணெயினால் my horn shall be என் exalted. கொம்பு உயர்த்தப்படும். Let's just go through the confessions of the year. இந்த வருஷத்துடைய கன்ஃபெஷன்ஸ் பார்ப்போம். Let's read it. I declare that the Lord delivers me with power and gives me strength like that of a wild ox. No power of darkness can withstand the might of God working in me. கர்த்தர் என்னை தமது வல்லமையினாலே விடுதலையாக்கி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு அளிக்கிறார் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். எனக்குள்ளே கிரியை செய்யும் தேவனுடைய வல்லமைக்கு எதிராக அந்தகாரத்தின் எந்த வல்லமையும் எதிர்த்து நிற்க. When Israel was brought out, Israel was brought out as a wild ox. இஸ்ரவேல் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அது ஒரு காண்டாமிருகத்தை போல வெளியே கொண்டு வரப்பட்டது. With the strength of a wild ox. ஒரு காண்டாமிருகத்தின் பலனை உடையதாக கொண்டு வரப்பட்டது. And no nation was able to stand against it. எந்த தேசமும் அதை எதிர்த்து நிற்க முடியவில்லை. And the same power that made Israel break out of years will make you break out. எந்த வல்லமை வருஷங்களின் அடிமைத்தனத்தை உடைத்து இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்ததோ அது உங்களையும் உடைத்து வெளியே கொண்டு வரும். Touch 5 people and say, whatever has held you from progression this year, it has to let you go because you are breaking out with the strength of a wild ox. எதெல்லாம் இந்த வருஷம் உங்களை பிடித்து உங்களை வளர்ச்சியிலிருந்து பிடித்து வைத்ததோ நிறுத்தி வைத்ததோ அதிலிருந்து நீங்க உடைத்து வெளியில வருவீங்க. ஏன்னா காண்டா மிருகத்தின் பலத்தோடு நீங்க உடைத்து வெளியே வருகிறீங்க. The perez of God, the breakthrough anointing is coming upon you. தேவனுடைய பெரேஸ், தேவனுடைய உடைக்கிற அந்த அபிஷேகம் உங்க மேல வந்து கொண்டிருக்கிறது. El perazim is going in front of you. எல் பெராசிம் உங்களுக்கு முன்பதாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. God's hand is coming upon you. தேவனுடைய கரம் உங்க மேல வந்து கொண்டிருக்கிறது. And your exaltation no man can stop. உங்களுடைய உயர்வை ஒரு மனிதனும் தடுப்பதில்லை.
Your exaltation no man can stop. உங்களுடைய உயர்வை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. Oh Father's house, your exaltation no man can stop. Father's house உன்னுடைய உயர்வை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. We as a community are being exalted like this. ஒரு சமுதாயமாக நாம் இப்படி உயர்த்தப்படுகிறோம். God is keeping you in his hand and he is exalting you like this. தேவன் உங்களை அவருடைய கரத்தில் வைத்து உங்களை இப்படி உயர்த்துகிறார். He is exalting the horn with his own hand. அவர் உங்கள் கொம்பை தன் சொந்த கையினாலே உயர்த்துகிறார். And no man can bring you down. இத ஒரு மனிதனும் உங்களை கீழே கொண்டு வர முடியாது. No man can plan your demise. ஒரு மனிதனும் உங்களுடைய அழிவை தீர்மானிக்க முடியாது. No doctor has the power to declare your end. எந்த டாக்டருக்கும் உங்களுடைய முடிவை தீர்மானம் செய்ய அனுமதி இல்லை, வல்லமை இல்லை. Because you are having a strength of a wild ox. ஏனா ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு. Come on, one more time. I declare that the Lord delivers me with power and gives me strength, gives me strength like that of a wild ox. No power of darkness can withstand the might of God working in me. I declare that with the strength of the wild ox, I shall push through boundaries and overcome every limitation. The horn of my victory is lifted high in his name. நான் காண்டாமிருகத்தின் பலத்தோடு எல்லைகளை தகர்த்து முன்னேறி. சொல்லு, எதெல்லாம் உன்னுடைய பவுண்டரியா இருந்துச்சோ. Whatever was your boundary earlier. எது வரைக்கும் நீ grow ஆகி அதுக்கப்புறம் தட்டி நின்னியோ. Whatever you grow up till and you just crashed and stopped. அந்த எல்லைகளை தகர்த்து எறியும் வல்லமை. The power to break through those boundaries. சொல்லு, தடைகளை உடைத்து. To break through the boundaries. மேற்கொள்வேன் என்று அறிக்கையிடுகிறேன். அவருடைய நாமத்தினாலே என்னுடைய வெற்றியின் கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. Next. My horn is exalted like that of a wild ox, and I am anointed with fresh oil for a new season of increase and favor. New season of increase and favor. News என்னுடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெருக்கம் மற்றும் தயவின் புதிய காலத்திற்காக நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். Say, come on, declare new favor, increase, covenant of favor, covenant of increase. தயவின் உடன்படிக்கை, பெருக்கத்தின் உடன்படிக்கை. Covenant of favor, தயவின் உடன்படிக்கை. covenant of increase. பெருக்கத்தின் உடன்படிக்கை. Covenant of favor, தயவின் உடன்படிக்கை. covenant of increase. பெருக்கத்தின் உடன்படிக்கை. The Lord delivers me from the lion's mouth and from the horns of the wild oxen. He answers me in the day of trouble and sets me securely on high. கர்த்தர் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்தும் காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்தும் விடுவிக்கிறார். சோ உன் கொம்ப காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துறவர் மற்ற காண்டாமிருகத்திலிருந்து உன்னை காப்பாத்துறாரு. The one who exalts your horn like the horn of a wild ox, he also protects you and saves you from other wild oxen. சங்கீதம் 22ல இந்த வசனம் வருது. Psalms 22 says this verse. மற்றதெல்லாம் அப்படியே காண்டாமிருகம் மாதிரி அவரை சுத்தி வந்துட்டு இருந்தது. While all the other wild oxen were surrounding him. ஆனால் அவருடைய மரணத்தினாலே மரணத்தை ஜெயித்தவர். The one who won over death with his death. எல்லா காண்டாமிருகங்களையும் மேற்கொள்ளுகிற காண்டாமிருகமாய் உன்னை உன் கொம்பை உயர்த்துறார். He will uplift your horn and make you the wild ox that wins over, that overpowers every other wild oxen. My heart rejoices in the Lord, for he has lifted my horn by his strength. I laugh at my enemies for myself. என்னுடைய கொம்பை அவருடைய வல்லமையினால் கர்த்தர் உயர்த்தி இருப்பதினால் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இரட்சிப்பு கர்த்தருடையது. எனவே நான் என் சத்துருக்களை பார்த்து, இது அன்னாள் சொன்ன வார்த்தை. This is what Hannah said.
பெனினா அவளை பார்த்து என்ன பண்ணிட்டே இருக்கா? கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கா. When Penina is continuously mocking her, உனக்கு என்ன இல்ல? saying you don't have a child. பிள்ளை இல்ல, பிள்ளை இல்ல, You பிள்ளை don't have இல்ல. a child. சோ போய் ஜெபம் பண்றா. And she's going and praying. உடனே ஏலி சொல்றாரு, நீ இனிமேல் என்ன செய்யறது இல்ல, ஆண்டவர் உன் வார்த்தை உன் வேண்டுதல கேட்டாரு, போயிட்டு வா. And Eli says, God has heard your prayer. அதன் பின்பு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. She was not sad faced after that. அவ அப்படி துக்கமுகமா இல்லாம ஆண்டவரை போற்றி பாடி எழுதின பாட்டுல என்ன சொல்றாருன்னா, நீர் என்னுடைய கொம்பை என்ன செஞ்சீர், உயர்த்துகிறீர், நீரே என்னுடைய இரட்சண்ய கொம்பா இருக்கிறீர்னு சொல்றாரு. And she says, you are the horn of my salvation. And you are lifting it up. And you're lifting it up. Next one. The Lord thunders against the adversaries of his people and exalts the horn of his anointed. He strengthens me for divine assignment and kingdom. It's one thing to have authority. அதிகாரம் வைப்பது ஒன்று. It's another thing to exercise dominion. ஆளுகை செய்வது, ஆதிக்கம் செலுத்துவதுங்கிறது வேற ஒரு விஷயம். So the horn differentiates between it promotes you from just having authority to having dominion. உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது தான் எந்த இடத்துல இருந்து உங்களை கொண்டு போகுது அப்படின்னா, உங்களை அதிகாரம் செலுத்துகிற இடத்துல இருந்து ஆதிக்கம் செலுத்துகிற இடத்துக்கு கொண்டு போய் உயர்த்தி வைக்குது. See, the centurion has authority. நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு அதிகாரம் உண்டு. The king has dominion. ராஜாவுக்கு ஆதிக்கம் உண்டு, ஆளுகை உண்டு. You will not only have authority. உங்களுக்கு அதிகாரம் மாத்திரம் இருப்பதில்லை. The anointing that comes upon you, that lifts up the horn, is the thing of dominion. And God will teach you about dominion. உங்க மேல உங்களுடைய கொம்பை உயர்த்துகிற அந்த அபிஷேகம், அது உங்களுடைய ஆதிக்கத்தை, உங்களுடைய ஆளுகையை உயர்த்தும். தேவன் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பார். Absolute dominance. I am believing for absolute dominance in your field. உங்களுடைய ஃபீல்ட்ல சர்வ ஆதிக்கம் உங்களுக்கு உண்டாகும்படி நான் விசுவாசிக்கிறேன். Absolute dominance in your field. சர்வ ஆதிக்கம் உங்களுடைய ஃபீல்ட்ல. See, these are very spiritual things you don't understand. இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. When you try to do something big, நீங்க ஒரு பெரிய விஷயம் செய்ய விரும்புறீங்க அப்படின்னா, then people start engaging with horns. ஜனங்க இந்த கொம்புகளோடு என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. And it is the fresh oil that would make the difference. Without that, if you try to go into those arenas, you would lose your life. புதிய எண்ணெய் தான் வித்தியாசத்தை உண்டு பண்ற விஷயமா இருக்கும். இந்த புதிய எண்ணெய் இல்லாம நீங்க அந்த அரீனாக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொலைச்சிருவீங்க. These are spiritual things. இது ஆவிக்குரிய விஷயங்கள். That's why I'm saying you hearing the voice of God is not an add-on. அதனால தான் நான் சொன்னேன், நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பது உங்களுக்கு கூடுதல் சலுகை அல்ல. இது Oh, it'll be good if you have that. இது இருந்தா நல்லா இருக்கும். No, it is absolutely mandatory. இது இருக்க வேண்டியது வலுக்கட்டாயமான ஒரு விஷயம். சொல்லு, அவர் என்னை தெய்வீக பணிக்கென்றும் ராஜ்யத்தின் ஆளுகைக்கென்றும் பலப்படுத்துகிறார். அவர் என்னை தெய்வீக பணிக்கென்றும் ராஜ்யத்தின் ஆளுகைக்கென்றும். This kind of dominance in your field is not going to be given you just for you unless you align with kingdom purposes. இந்த மாதிரியான ஆதிக்கம் உங்களுக்காக கொடுக்கப்பட போறதில்லை. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தோடு இணையாவிட்டால் உங்களுக்கு அது தரப்படுவதில்லை. What are you going to do with that kind of dominance? அப்படிப்பட்ட ஆதிக்கத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? What kind of going to do with that kind of influence and impact? அப்படிப்பட்ட தாக்கத்தை வச்சு, அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? If you are not aligning with kingdom purposes, then நீங்க தேவனுடைய ராஜ்யத்தோடு இணையாவிட்டால் அது வீண். If you can align your heart with kingdom purposes, nothing will be withheld. ஆனா உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கங்களோடு நீங்க இணைத்தீங்க அப்படின்னா ஒன்றும் உங்களிடத்திலிருந்து பிடித்து வைக்கப்படுவதில்லை. Because we are having a very short window of 5 years in that we need to reach the globe with a message. ஆனா ஒரு சிறிய கால அளவா 5 வருஷ காலம் நமக்கு இருக்கிறது.
இந்த காலகட்டத்துல இந்த மொத்த பிரபஞ்ச இந்த மொத்த உலகத்துக்கும் நம்ம இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டியது We have to அவசியம். reach the nations with the power of the gospel. இந்த பல தேசங்களுக்கும் தேவனுடைய வல்லமையோடு நம்ம கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. With the authentic gospel, with the raw demonstration of God's power, we need to reach the nations. உண்மையான சுவிசேஷத்தோடு தேவனுடைய அந்த வல்லமையை அப்படியே கொண்டு போய் காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. For that kind of kingdom purpose, if you are going to align yourself, this kind of dominance in your field, God will make sure. அப்படிப்பட்ட ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக தேவனுடைய தரிசனத்தோடு நீங்க இணைய விரும்புறீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஆதிக்கம் உங்களுடைய ஃபீல்ட்ல தேவன் உங்களுக்கு தருவார். I don't know to whom I'm speaking. I don't know whose spirit is being stirred up. இது யாரோட பேசுறேன் எனக்கு தெரியல, யாரோடைய ஆவியில ஊந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. If this word is stirring you up, ஆனா இந்த வார்த்தை உங்களை அனல் மூட்டி எழுப்புதுன்னா, and if you're going to align yourself, நீங்க உங்களை அலைன் பண்ணுவீங்க அப்படின்னா, then as I'm going to anoint you with oil and pray at the end of the service, இந்த சர்வீஸ் உடைய முடிவுல நான் உங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஜெபிக்க போறேன். then at that time something will happen in the realm of the spirit. அந்த நேரத்துல ஆவியின் மண்டலத்துல ஏதோ ஒன்று நடக்கும். What's going to happen is your horn is going to grow. என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய கொம்பு அது உயரும். If you're a prophetic person, in your prophetic gift, the horn will grow. நீங்க ஒரு தீர்க்கதரிசன நபர்னா தீர்க்கதரிசன அபிஷேகத்துல தீர்க்கதரிசன வரத்துல உங்களுடைய கொம்பு உயரும். If you're a seer, in your seeing capacity, the horn will grow. நீங்க காண்கிற நபர் அப்படின்னா உங்களுடைய காண்கிற அளவுல உங்களுடைய கொம்பு உயரும். If you're a teacher, in your teaching gift, your horn will grow. நீங்க ஒரு டீச்சர், நீங்க வந்து கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியரா இருந்தா உங்களுடைய டீச்சிங் கெப்பாசிட்டில உங்களுடைய கொம்பு உயரும். If you're an artist, if you're a creative person, in your creativity and your art, நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க, ஒரு கிரியேட்டிவ் பர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்ட், உங்களுடைய கலையில உங்களுடைய கொம்பு உயரும். in your area of influence and impact, your horn will grow. உங்களுடைய தாக்கத்திலும் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல உங்களுடைய கொம்பு உயரும். The next one. Every horn of the wicked is cut off, but my horn, the horn of the righteous, is exalted. I rise in authority and influence by his favor. துன்மார்க்கர் ஒவ்வொருவருடைய கொம்பும் வெட்டப்பட்டது, ஆனால் என்னுடைய நீதியின் கொம்போ உயர்த்தப்பட்டது. அவருடைய தயவினால் நான் அதிகாரத்திலும் செல்வாக்கிலும் உயர்கிறேன். This will literally happen. நிஜமாவே நடக்கும். This will literally happen. இது நிஜமாவே நடக்கும். Many people will be cut off, அநேகர் துண்டிக்கப்படுவார்கள். but the horn of the righteous shall be exalted. ஆனா நீதிமானின் கொம்போ உயர்த்தப்படும். The Lord is the glory of my strength. By his favor, my horn is exalted. By his name, my position, my honor, and my voice are lifted. This will literally happen. Some of you, your voice will be heard. சிலர் உங்களுடைய சத்தம் அது கேட்கப்படும். Your voice will be heard. உங்களுடைய சத்தம் கேட்கப்படும். Whatever you have been sharing, நீங்க எதெல்லாம் ஷேர் பண்றீங்களோ, as you continue to share, நீங்க அதை ஷேர் பண்றதை தொடரும் போது now it will be heard இப்பொழுது அது கேட்கப்படும். because the horn is rising. ஏனென்றால் உங்களுடைய கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. The Lord has exalted the horn of his people. I am set apart for praise and honor. I am a living testimony of his goodness among the nations. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் கொம்பை உயர்த்தி இருக்கிறார். நான் அவருடைய துதிக்கென்றும் கனத்துக்கென்றும் வேறு பிரிக்கப்பட்டுள்ளேன். ஜாதிகளுக்குள்ளே நான் அவருடைய நன்மையின் உயிருள்ள சாட்சியாக இருக்கிறேன். அவருடைய நன்மைக்கு ஜீவனுள்ள சாட்சியா ஆண்டவர் உன்னை மாற்றுகிறார். God wants to make you a living testimony of his goodness. இப்போ எப்படி நீ நியூ இயர் சர்வீஸ்க்கு இப்படி வந்திருக்கியோ, இந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டியோட செட்டப் கெட்டப்பையே ரெகுலராகவே மாற்ற போறார். How you come like this for the New Year service, God is going to change our setup and get up everything like this regularly. நியூ இயர்க்கும் கிறிஸ்மஸ்க்கும் இப்படி வருவோம், மற்ற நேரம்லாம் மூட்டை தூக்குற மாதிரி வராம, Now coming for New Year and Christmas like this,
and the other days you're coming like a daily wage labor. நீ மூட்டையே தூக்குனாலும் இனிமேல் இப்படி தான் வரப் போற. Even if you are a daily wage labor, you're going to come like this. பக்கத்துல சொல்லு, உன் கெட்டப் செட்டப்பே மாத்துறாரு. God is changing your get-up setup. ஏன்னா உன் லீக மாத்துறார். Because God is changing your league. உன் லீக மாத்துறார். He's changing your league. உன்னுடைய இன்டராக்ஷன் கிரவுட மாத்துறார். The crowd that you interact with, He is changing. ஏன்னா உன்னுடைய கொம்பு உயருகிறது. Because your horn is lifted up. உன்னுடைய கொம்பு உயருகிறது. Your horn is lifted up. உன்னுடைய கொம்பு உயருகிறது. Your horn is lifted up. உன்னுடைய கொம்பு உயருகிறது. Your horn is lifted up. I rejoice that the Lord, come on. I rejoice that the Lord has raised up a horn of salvation in the house of David. Jesus Christ is my Redeemer. Through him I reign in life and triumph in Every battle. கர்த்தர் தாவீதின் வீட்டிலே இரட்சிப்பின் கொம்பை உயர்த்தினதினால் நான் களி கூறுகிறேன். இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகர். அவர் மூலமாக நான் ஜீவனில் ஆளுகை செய்து எல்லா யுத்தங்களிலும் ஜெயம் கொள்கிறேன். மேரி இத கோட் பண்றாங்க. Mary is quoting this. கோட் பண்ணி என்ன சொல்றாங்க, அந்த அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போது நீர் இரட்சணியத்தின் கொம்பை என்ன பண்ணீங்க, உயர்த்தினீங்க அப்படின்னு சொல்றாங்க. Mary quotes this and says, you have lifted the horn of salvation. இயேசுவுடைய பேர் என்னது? இரட்சணியத்தின் கொம்பு. The name of Jesus is horn of salvation. இரட்சணியத்தின் கொம்பா இருக்கிறார். His name is horn of salvation. He is an horn of salvation. அவர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். He is the one that lifts up. பக்கத்துல பார்த்து சொல்லி, he is the horn of your salvation. அவர் உன் இரட்சணியத்தின் கொம்பா இருக்கிறார். அவர் எத்தனை பேர் உயர்ந்திருக்கிறாருன்னு நம்புறீங்க? How many of you believe that Jesus is lifted up? இயேசு உயர்த்தப்பட்டவரா இருக்காருன்னா அவர்தான் உன்னுடைய இரட்சணியத்தின் கொம்பா இருக்கிறார்னா உன் கொம்பு கீழே போறதுக்கு, if Jesus is lifted up, if he is exalted and he is the horn of your salvation, your horn can never go down. 2026 year of the exalted horn. 2026 உயர்த்தப்பட்ட கொம்பின் ஆண்டு. பக்கத்துல தலையை பார்த்து சொல்லுங்க, வளர ஆரம்பிச்சிருச்சு. It started growing already. திட்டம் போது சொல்லுவாங்க, உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்குன்னு சொல்லு. ஆமா, நீ பேசுற பார்த்தா உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு. You talk as if there's a horn on top of your head. Yes. வெறும் கொம்பு இல்ல, காண்டாமிருகத்தின் கொம்பு. The horn of a wild ox. You have a right to speak boldly. தைரியமா பேச உங்களுக்கு அனுமதி உண்டு. You have a right because this year is going to be a year of great accomplishments. இந்த வருஷம் பெரிய சாதனைகளின் வருஷமாக இருக்கும். Yes, big accomplishments. பெரிய சாதனைகள். Big accomplishments. பெரிய சாதனைகள். Year of big accomplishments. பெரிய சாதனைகளின் ஆண்டு. If you can believe it as God's word in your life and agree it, it shall be so in your life. தேவனுடைய வார்த்தையா இதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அக்ரி பண்ணீங்க அப்படின்னா அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்தமையும். Year of big accomplishments. பெரிய சாதனைகளின் ஆண்டு. Unusual favor. அசாதாரண தயவு. Possessing big blessings. பெரிய ஆசீர்வாதங்களை கைப்பற்றும் ஆண்டு. Year of effortless movement. கஷ்டப்படாம அசைகிற ஆண்டு. Where you are satisfied by the finest wheat. மிக சிறந்த கோதுமையினால் திருப்தியாகும் ஆண்டு. உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்கப்படுவீர்கள். Satisfied by the finest wheat. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்ற காலம் முடியுது. That the time to say just adjust with this and live on, those days are ending. He is going to position us the next 5 years so that when the story changes after that, அடுத்த 5 வருஷத்துல தேவன் நம்மளை ஒரு இடத்துல நிறுத்த விரும்புறார், பொசிஷன் பண்ண விரும்புறார். ஏன்னா கதை மாறும்போது and everything goes dark, எல்லாமே இருளாக மாறும்போது, and when you are light, உங்க வெளிச்சம், guess where the world will flow to? உலகம் எங்க தேடி வரும் பாருங்க. 5 years would be year of building Goshen. சில விஷயங்கள் நம்ம செய்ய போறோம். அடுத்த 5 வருஷம் கோஷேனை கட்டி எழுப்பும் வருஷங்களா இருக்க போகுது. Going to still go further out and buy
some hundreds of acres and start agriculture. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நூற்றுக்கணக்கான ஏக்கரை வாங்கி நம்ம வந்து விவசாயம் தொடங்க போறோம். Okay? And we will possess and build barns and possess rice. நம்ம பல கூடாரங்களை கட்டி நம்ம வந்து அரிசியும் நெல்லையும் சேகரிக்க போறோம். Just like Joseph. யோசேப்பு போலவே. Because the next thing that they're going to control is rice and water. ஏன்னா அடுத்ததா அவங்க கண்ட்ரோல் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா அரிசியும் தண்ணீரையும் தான். That's where the big companies are moving. அங்கதான் எல்லா பெரிய கம்பெனிஸும் மூவ் பண்ணிட்டு இருக்குது. Bill Gates is investing heavily into possessing agri lands. பில் கேட்ஸ் அளவு கடந்த காசு இன்வெஸ்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை வாங்கிட்டு இருக்கிறாப்ல. People are like, oh, what am I going to do? What am I going to do? And they keep selling agri land to him. ஜனங்க யோசிக்கிறாங்க நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லி இந்த வயல் நிலங்கள்லாம் அவர்கிட்ட வித்துட்டு இருக்காங்க. But we need to possess agri lands. ஆனா So நாம if in your place or something some agriculture is happening, don't sell. உங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல ஊர்ல இல்ல எங்கேயோ நிலத்துல வந்து வயல் நிலங்கள் இருந்து உங்களுக்கு விவசாயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா விற்காதீங்க. Invest, learn agri. You know, community based agriculture has to be there. So even if the whole system shuts down or controls or manipulates, we should have enough to feed our own community. மொத்த சிஸ்டமும் அடைஞ்சு போனாலும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு சோறு போடுற அளவுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். We need to have our own systems which is not being infiltrated or indoctrinated by the system's agenda. That's why we are moving into education. That's why we are moving into entertainment. You know, we need to move into all these spaces so that we have parallel systems of governance. இந்த சிஸ்டம்ஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதனுடைய தாக்கங்கள் இல்லாம நமக்கு சொந்தமாகிய சிஸ்டம்ஸ் நமக்கு தேவை. நம்ம கட்ட எழுப்ப வேண்டிய கட்டமைப்புகள் நமக்கு தேவை. அதனால தான் நம்ம வந்து எஜுகேஷனுக்குள்ள மூவ் பண்றோம், என்டர்டெயின்மெண்ட்குள்ள மூவ் பண்றோம், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் தேவை அப்படின்னா ஒரு parallel system of governance நமக்கு தேவை. You know, we need to have our entertainment for kids. We need to have our own animation stuff for our kids. You know, we need to have parallel governance. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அனிமேஷன் நமக்கு வேணும், என்டர்டெயின்மெண்ட் நமக்கு வேணும், நமக்கு parallel governance தேவை. We should not be left without option that we have to eat what they give. You know, we have to be vaccinated by what they force us into. நமக்கு ஆப்ஷன் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டிய இடத்துக்கு நம்ம போக கூடாது. அவங்க கொடுக்கறதா சாப்பிடணும், அவங்க சொல்ற வேக்சினை போடணும், அந்த நிலைமைக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்க கூடாது. Are you guys getting what I'm saying? சொல்றது உங்களுக்கு புரியுதா? I'm not talking doom and gloom. நான் ஏதோ அழிவு முடிவு பத்தி பேசல. Stuff is going to happen all the time just like it has happened all the years. எப்பொழுதும் நடந்திருக்கிறது போல மோசமான நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும். You know, somewhere it's going to be earthquake, somewhere it's going to have some tsunami, somewhere it's going to do these things. எங்கனா ஏதாவது ஒரு பூகம்பம் வரதான் செய்யும், எங்கனா ஏதாவது ஒரு சுனாமி வரதான் செய்யும், எங்கனா ஏதாவது நடக்கதான் செய்யும். But that's not the newer prophecy is about. ஆனா புதிய வருஷம் prophecy அதை குறித்ததல்ல. The prophecy is about how do you position yourself for impact and influence. For kingdom impact and kingdom influence. தீர்க்கதரிசனம் எதை குறித்தது அப்படின்னா ராஜ்யத்தின் தாக்கம், ராஜ்யத்தின் இன்ஃப்ளூயன்ஸ், இது ரெண்டுத்துக்காக நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும், பொசிஷன் பண்ணணும்ன்றது குறித்து. Are you guys hearing what I'm saying? உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா? So these things we'll unpack as we go. வருகிற நாட்கள்ல இது இன்னும் அன்பேக் பண்ணுவோம். About the covenant of favor is something that we need to really press into. தேவனுடைய தயவின் உடன்படிக்கையை குறித்து நம்ம வந்து இன்னும் அதிகமா பிரசன்ட் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். Put Psalm 44:3. சங்கீதம் 44:3. In the Passion Translation. Our forefathers didn't win these battles by their own strength or their own skill or strategy, but it was through the shining forth of your radiant presence and the display of your mighty power. You loved to give them victory, for you took great delight in them. Read it one more time. Our forefathers
didn't win these battles by their own strength or their own skill or strategy, but it was through the shining forth of your radiant presence and the display of your mighty power. You loved to give them victory, for you took great delight in them. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. This will happen. இது நடக்கும். Not through skill or strategy, but through the shining of his face. உங்களுடைய ஸ்கில்லாலேயோ இல்ல ஸ்ட்ராட்டஜினால இல்ல, அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால. The shining of his face. அவருடைய முகத்தின் பிரகாசம். As you take time every day ஒவ்வொரு நாள் நீங்க நேரம் எடுக்கும்போது, to spend time with him, அவரோடு நேரம் to செலவழிக்கும் போது, hear his voice, அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, that's where he shines his face upon you. அப்பதான் அவருடைய முகத்தை உங்க மேல பிரசன்னமாக்குகிறார். When he shines his face upon you, அவருடைய முகம் உங்க மேல பிரகாசிக்கும் போது, heaven's spotlight is upon you, பரலோகத்தின் ஸ்பாட்லைட் உங்க மேல வருகிறது. and that's how your horn is exalted. அப்படிதான் உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. That's how the fresh oil exalts you, அப்படிதான் இந்த புதிய எண்ணெய் உங்களை உயர்த்துகிறது. and you shall lack no good thing. ஒரு நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில குறைவதில்லை. I didn't speak these things to encourage you. இதை நான் ஏதோ உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லல. If you can take this as the prophetic word from the man of God set over your life, then it shall be so for you. உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக வைத்திருக்கிற தேவ மனுஷத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்று நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, அது உங்களுடைய வாழ்க்கையில ஆமென்றும் நிறைவேறும். எதெல்லாம் உன்னை அடக்கி வச்சிருந்ததோ அதுல இருந்து வெடித்து வெளியே வருவாய். Everything that was holding you back, you're going to break through from those and come out of it. Every restriction, every limitation will give way for the power of the anointing oil. இந்த அபிஷேகத்தின் எண்ணெயின் பலத்திற்கு எல்லா தடுப்பு செவரும் வழி கொடுக்கும். Every limitation and every restriction, எல்லா தடுப்பும் எல்லா கட்டுகளும், every agreements with the lies, பொய்யினோடு இருக்கிற எல்லா ஒப்பந்தங்களும், every horn that has subdued you, உங்களை கீழ்ப்படுத்தின எல்லா கொம்புகளும், it has to give way for the anointing oil. இந்த அபிஷேகத்தின் எண்ணெய்க்கு அது வழி கொடுத்தாக வேண்டும். We speak a mother's and father's blessing over you all. ஒரு தகப்பனின் தாயின் ஆசீர்வாதத்தை உங்க மேல பேசுகிறோம். You can posture your heart. If you want, you can close your eyes. If you want, you can keep your eyes open. உங்களுடைய Put out இருதயத்தை your hands in front of you. உங்களுடைய இருதயத்தை நீங்க ஒருங்கிணைக்கலாம். உங்களுடைய கண்களை வேணும்னா அடைச்சுக்கலாம், வேணா திறந்து வச்சுக்கலாம். உங்களுடைய கரங்களை உங்களுக்கு முன்பதாக நேரா விரித்து வைங்க. It is the Father's pleasure to bless you. உங்களை ஆசீர்வதிப்பது தகப்பனுடைய மன வாஞ்சையா இருக்கிறது. It is His good pleasure to exalt your horn. உங்களுடைய கொம்பை உயர்த்துவது அவர் நல்விருப்பமா இருக்கிறது. It is His good pleasure to exalt your horn because of the fresh oil. இந்த புதிய எண்ணெயினாலே உங்களுடைய கொம்பை உயர்த்துவது அவருக்கு பிரியமா இருக்கிறது. It is His good pleasure to exalt your horn because of His favor upon you. உங்கள் மேல வைத்திருக்கிற அவருடைய தயவு நிமித்தமாய் உங்களுடைய கொம்பை உயர்த்துவது அவருக்கு பிரியமானதா இருக்கிறது. Your conscience is not your God. உங்களுடைய மனசாட்சி உங்களுடைய கடவுள் அல்ல. God is your God. தேவனே உங்கள் தேவனாய் இருக்கிறார். Let no man, let no one, not even your own self, disqualify yourself from what the Father wants to do for you and in you. தகப்பன் உங்களிலும் உங்கள் மூலமாயும் செய்வதிலிருந்து ஒரு மனிதனும், நீங்க உட்பட எந்த மனிதனும் அதை தடுத்து நிறுத்தாதிருக்க கடவன். Let no one, no man, not even your own self. ஒரு மனிதனும் நீங்க உட்பட Let no man stop you. ஒரு மனிதனும் உங்களை தடுத்து நிறுத்த கூடாது. May the Lord bless you and keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். Bless you. Bless you. ஆசீர்வதிச்சு உங்களை
உங்களை ஆசீர்வதிச்சு and keep you. உங்களை காப்பாராக. His blessings keep you. அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை காத்து வைக்கும். They protect you. அது உங்களை பாதுகாக்கும். The power of His blessing keeps you. அவருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்களை வைத்து வைக்கும். May the Lord make His face shine upon you. கர்த்தர் அவருடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க கடவுள். His face shines on your face. அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்க முகத்தின் மேல விழுகிறது. His face shines your face. அவருடைய முகம் உங்க முகத்தின் மேல் பிரகாசிக்கிறது. அவருடைய முகம் உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணும். Let his face make your face shine. அவருடைய முகம் உங்களோட முகத்தை பிரகாசிக்க பண்ணும். His face will make your face shine. May the Lord lift up His countenance upon you. அவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்குவாராக. And keep you in shalom, shalom, shalom. உங்களுக்கு சமாதானத்தை ஷாலோம் ஷாலோமை கட்டளையிடுவாராக. Mama, Holy Spirit's comfort is for you. பரிசுத்த ஆவியானவரின் தாயினுடைய ஆறுதல், அந்த தேற்றுதல் உங்களுக்காக உண்டு. The Father's strength is for you. தகப்பனின் வல்லமை உங்களுக்கானதாய் இருக்கிறது. Amen. I declare the blessing of God over everyone watching us live. நேரல்ல பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுறேன். I pray that whatever was released this tonight, இன்று இரவு எந்தெந்த விஷயங்கள்லாம் இங்க கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதோ, whatever word was spoken, எந்த வார்த்தைகள்லாம் பேசப்பட்டிருக்கிறதோ, the power of the Holy Spirit will make sure that none of those words go vain. ஆவியானவருடைய வல்லமை உறுதி செய்யும் அந்த ஒரு வார்த்தையும் தரையில் விழுவதில்லை. May you have the grace to agree to that word from your heart. இந்த வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒருங்கிணைவதற்கு, ஒற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. And may you begin to see the mighty exalting hand of God at work on your behalf. தேவனுடைய பலத்த உயர்த்தும் கரம் உங்களுக்காக உங்கள் சார்பில் வேலை செய்வதை உங்களுடைய கண்கள் பார்ப்பதாக. And position you for divine influence and impact. தெய்வீக தாக்கம், தெய்வீக இன்ஃப்ளூயன்ஸிற்கு உங்களை சரியான இடத்தில் வைப்பதை உங்களுடைய கண்கள் காண்பதாக. Like never before. இதுவரை இல்லாத அளவில். And wish you all a very blessed and prosperous happy new year 2026. ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்பான 2026 புதிய வருஷத்தின் வாழ்த்துக்கள். Amen.